காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்ன போட்டிருக்கு? கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த என்னது இந்த வசனம்? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு. இதுதான் ரகசிய வருகை. இது எப்பொழுது நடைபெறுமா? கடைசி காலத்துல வெளிப்பட இது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்காக வைக்கப்பட்ட என்னது? வசனத்துல என்ன போட்டிருக்கு? ரட்சிப்பு. அடுத்து சுதந்திரம். நமக்கு எங்க வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். அப்ப இந்த வசனத்தின் மூலியமாக ரகசிய வருகை என்பது ஒரு ரட்சிப்பு. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. இதை நாம் ஆதார வசனமாக எடுத்துக்கொள்வோம். இப்ப ரகசிய வருகை, அதாவது rapture, இதை குறித்து உங்களுக்கு 6 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதை மிக கவனத்தோடு நீங்கள் எழுத வேண்டும், கேட்கவும் எழுதவும் வேண்டும். ஆமென். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆமென். இது எல்லாருக்கும் அறிவிக்கப்படாத ஒரு சத்தியம். அந்த சீரியஸ்னஸ் நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வசனத்தை சும்மா கேட்க மாட்டோம். இந்த காதுல வாங்கிட்டு நாக்களை விட்டு எந்திரிக்கும் போது இந்த காதுல வெளியாவது அந்த வசனம் எங்க போயிருக்கும்? இருதயத்துல பதிந்திருக்கும். அதை நம்ம மறக்கவும் மாட்டோம். இன்னைக்கு மறந்துட்டாலும் அதை வீட்டுல போய் என்ன பண்ணுவோம்? தியானம் பண்ணுவோம். அதுதான் வசனத்துக்கு கனம் கொடுக்கிறவர்கள் செய்கிற காரியம். வசனத்தை குறித்து தாகம் உள்ளவர்கள் செய்கிற காரியம். அப்ப இந்த சத்தியம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக ரகசிய வருகையை நம்புவது இல்லை. அநேக சபைகள், நீங்க பார்க்கிற வெளியில் உள்ள சபைகள்ல இந்த உபதேசத்தை ஜனங்கள் கேட்பது இல்லை. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு இந்த உபதேசத்தை கேட்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம். ஹல்லேலூயா. இது கடைசி காலத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு ரட்சிப்பு. It is a salvation revealed in the end times. ஆமென். இப்ப முதலாவது 6 காரியங்கள் சொன்னல, முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். rapture என்றால் என்ன? அதாவது ரகசிய வருகை என்றால் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு. இதுதான் இந்த rapture என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஆங்கிலத்துல போட்டிருந்தோம் caught up. என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப rapture என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படுதல். rapture என்ற வார்த்தை ரகசிய வருகை வேதத்துல இல்ல. திருத்துவத்தை போல இந்த வார்த்தை வேதத்துல இல்லை. அப்ப நீங்க யோசிக்கலாம், வேதத்துல இல்லாத எப்படி நம்ம படிக்கிறது? ஆனால் அதற்கான ஆதாரங்கள் வேதத்துல இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த rapture என்ற வார்த்தையை ஆராய்ந்தோம்னால் அதனுடைய மூல வார்த்தையுடைய அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா. caught up. ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப இந்த வார்த்தை சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதாவது கற்புள்ள கன்னிகையாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். நாம் எந்த சபை? மணவாட்டி சபை. வெரி குட். நாம் எல்லாரும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிற ஒரு மணவாட்டி, ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற
மணவாட்டி, பிரைடல் சர்ச். அப்ப எதற்காக இந்த ரகசிய வருகை? அவர் வந்து அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்தையும், அதாவது மணவாட்டி சபையும், அவருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ள என்ன பண்ணுவாங்க? படுவார்கள். அதுதான் ரகசிய வருகை. இதற்கான எல்லா ஆதாரங்களும் வேதத்துல உண்டு. எதற்காக இப்ப கர்த்தர் கடந்து வருகிறார்? கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஆமென். He want to caught up the bridal church. ஆமென். இப்ப இந்த ரகசிய வருகை, அதாவது இயேசு மீண்டும் வருவார் என்று எல்லாரும் நம்புகிறார்கள். அவிசுவாசிகளுக்கும் தெரியும் இயேசு ஒருவர் திரும்பி வருவார். ஆனால் அவர் வருகிறதற்கு, இரண்டாம் வருகைக்கு எத்தனை கட்டங்கள் இருக்குது? 3 கட்டங்கள் இருக்குது. அதுல முதல் கட்டம் தான் ரகசிய வருகை. அநேகர் இதை எப்படி தவறாய் புரிந்து கொள்றாங்கன்னா, இயேசு திரும்ப வருவார், ஆனா அந்த வருகைக்கு 3 விதமான கட்டங்கள் இருக்கு என்று தெரியவில்லை. ஆமென். அதை முதலாவது கட்டம் ரகசிய வருகை. எழுதிக் கொள்ளுங்கள். There are 3 parts of the Jesus second coming. The first part is the rapture, secret coming of Christ. இப்ப இரண்டாவது காரியம், முதலாவது நீங்க எழுதிட்டீங்க, இந்த ரகசிய வருகை என்றுடைய அர்த்தத்தை எழுதி விட்டீங்க. இரண்டாவது, இது ஏன் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது? வெறும் இயேசுவின் வருகைன்னு வச்சிருக்கலாம்ல, கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு வச்சிருக்கலாம். எதனால இதுக்கு ஒரு ரகசிய வருகை, சீக்ரெட் கமிங் என்று ஒரு பெயர் வந்தது? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏற்கனவே நம்ம படிச்சோம். திருடனை போல் வருவார். சரி, வேற? இதற்கு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:36. அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆமென். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் யார் அறிவார்? பிதா ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். Not even the angels know when he will come. இதுல மிக முக்கியமான ஒன்று, இயேசுவுக்கே தெரியாது அவர் எப்போது வருவார். பிதா சொன்னோனே அவர் வந்து நடுவானத்தில் நிற்பார். அப்போதுதான் ரகசிய வருகை நடைபெறும். எதனால் ரகசிய வருகை? இது பிதா ஒருவருக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு காரியம், மற்றவர்களுக்கு அது ஒரு ரகசியம். இட்ஸ் a secret for others including angels. பரலோகத்திலே இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்கு கூட தெரியாது எப்ப இயேசுவானவர் ரகசியமாய் திரும்ப வருவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வருகைக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இப்போது காத்து இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை இதற்காகத்தான் காத்திருக்கிறது. இப்ப அவர் வருகிற விதம் எப்படி இருக்கும்? மூன்றாவது காரியம் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, ரகசிய வருகை என்றால் என்ன? What is rapture? இரண்டாவது, why it is called as secret coming? இரண்டாவது தமிழ்ல எதனால இதுக்கு ரகசிய வருகை என்ற பெயர்? எழுதிட்டீங்களா? மத்தேயு 24:36. இப்ப மூன்றாவது, how it will be, அது எப்படி இருக்கும்? அந்த வருகை எப்படி இருக்கும்? வாசியுங்கள். மத்தேயு 24:42-46. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்ததால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டன் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரர் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து. போதுமா? 44. ஓகே. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்து இருங்கள். இப்ப அவர் வருகிறது யாருக்குமே
தெரியாது. முதலாவது சொன்ன மாதிரி தான் அது ரகசியமான வருகை. இப்ப அவர் எப்படி வருவாராம்? திருடன் வருகிற விதமாய். திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டு முதல் நாளே ஒரு லெட்டர் போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வருவானா? இல்ல. பொதுவா எப்போ வருவான்? ராத்திரி வேளையில நம்ம என்ன பண்ணும்போது வருவான்? தூங்கும் போது வருவான். இதற்கு இன்னொரு முதலாவது அர்த்தம் என்றால் அவர் எப்ப வருகிறார் என்று நமக்கு தெரியாது. திருடன் யார்ட்டையுமே சொல்லிட்டு வர்றதில்லை. அவர் எதற்காக ஒப்பிட்டு இருப்பாங்க? திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தார். அதாவது அந்த ஓனருக்கு இன்னைக்கு திருட வரப்போறான் இத்தனை மணிக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஓனர் என்ன பண்ணிருப்பாரு? விழித்திருந்து அவன் வராதபடிக்கு காத்து கொண்டிருப்பார் தன்னுடைய வீட்டை. ஆனால் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். இப்ப முதலாவது ஏன் திருடன் என்று சொல்லப்பட்டது என்றால் நமக்கு அந்த நேரம் தெரியாது. இரண்டாவது காரணம், அதனால ராத்திரி தான் ஆண்டு வருவார் அப்படின்னு இல்லை. ஏன்னா எந்த நேரத்துல எத்தனை மணி, விடிய காலையா இல்ல வெயில் உச்சி அடிக்கிற நேரத்திலையா இல்ல காலையிலையா ராத்திரியா என்று நமக்கு தெரியாது. இது ஒரு உதாரணத்திற்கு திருடன் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் தூங்குகிற நேரம். தூங்கும் போது நம்ம விழித்திருப்போமா? நம்ம சரீரம் விழித்திருக்காது, ஆனால் உங்கள் ஆவி என்ன பண்ணும்? விழித்திருக்கும். அநேக பேருக்கு விழித்திருக்கிறது இல்லை. ஏன்னால் ஆவியின் மனுஷன் என்ன ஆயிட்டான்? ஆவியின் மரணம் அடைந்து அந்த உள்ளான மனுஷன் அவன் எழும்பாதபடிக்கு சரீரத்தில் இருக்கிறான். அப்ப தூங்குகிற வேளையில் அவர் வருகிறார் என்றால் நம்ம விழித்திருக்காத நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுவாரா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. எதுல கர்த்தர் விழித்திருக்க சொன்னார்? இன்னொரு பகுதியில சொன்னார். ஜெபத்தில். ஆமென். ஜெபத்திலே என்ன பண்ணணுமா? விழித்திருக்க வேண்டும். அப்ப இங்க விழித்திருங்கள் என்று அவர் சொல்லும் போது இது ஒரு ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு உள்ளவர்களுடைய ஆவி உறங்காது. அந்த ஆவி என்ன பண்ணும்? சரீரம் படுத்திருந்தாலும் அந்த ஆவி எப்பொழுதுமே விழித்து கொண்டே இருக்கும். அது தேவனோடு பேசிக்கொண்டு உறவாடிக்கொண்டு ஆவியின் காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆவியின் மனுஷன் விழித்து இருப்பான். ஆமென். இப்ப 1 தெசலோனிக்கேயர் 4:14-17 படிக்கிறேன். இரண்டாவது இந்த வருகை எப்படி இருக்கும்? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? ஒரு எக்கால சத்தம் தொனிக்கிறது. இந்த எக்கால சத்தம் எல்லார் காதுகளிலும் விளங்குமா? விளங்காது. எல்லார் காதுகளிலும் விளங்காது. கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு கூட்ட ஜனத்திற்கு மாத்திரம்தான் இந்த எக்கால சத்தம் விளங்கும். இது விளங்குறதுனால என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதல் பாட்டு என்ன நடக்கும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது இதற்கு முன்பு மரித்தவர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம், உறவு யாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னா வெறும் கல்லறையில கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைந்தவங்க எழுதி இருக்கிறவங்க இல்ல. எல்லா கல்லறையிலும் என்ன எழுதிருக்கோம்? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா கர்த்தருக்குள் அப்படிப்பட்டதை பார்த்து அவங்க உயிர் தெள்ள மாட்டாங்க. உண்மையாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள், உண்மையாகவே இயேசுவுக்காய் வாழ்ந்து அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவோடு சஞ்சரித்து இருந்த பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்ப எல்லா கல்லறையும் என்ன பண்ணும்? திறக்கப்படும். இவர்கள் எழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இப்ப பூமியில உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்?
இந்த எக்காலத்தை கேட்கிற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்க நாம பார்க்கிறோம், இந்த எக்காலம் எல்லாருக்கும் அல்ல. அநேகர் அந்நாட்களில் கைவிடப்பட்டு போவார்கள். இதுதான் ஹார்ஷ் ட்ரூத் ஆஃப் தி பைபிள். ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுமா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம நம்பணும். முதலாவது இந்த ரகசிய வருகை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள அப்படின்னு நம்பிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அதற்கான காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அப்பா என்னை ரகசியவர்களை எடுத்துக்கொள்வார்னு நம்பிட்டு மறுநாள் பழைய பாவ வாழ்க்கையில வாழ்ந்தோமா, அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோமா? கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் சொல்ல முடியாது. நீங்க எடுத்துக்கொள்ளப்பட, நான் எடுத்துக்கொள்ளணும் நம்ம சொல்ல முடியாது. நாம் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்ப நம்ம பார்த்தது ஒரு எக்கால சத்தம் அங்கே தொனிக்கும். இது எல்லார் காதுகளிலும் விழாது. ஆமென். எல்லார் காதுகளிலும் விழாது. திடீரென்று என்ன நடக்கும் என்றால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? காணாமல் போய்விடுவார்கள். நீங்க வீடியோஸ் யூடியூப்ல தட்டி பார்த்திருந்தீங்கன்னா இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய இருக்கும். ஆஃப்டர் த ரெப்சர் அப்படின்னு போட்டு ஆர் டியூரிங் த ரெப்சர் சொல்லி டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பாங்க. திடீர்னு இப்ப சபையில இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டார், அப்ப சபை காலியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. பெற்றாப்பினா என்ன ஆகும்? காலியாக மாறி. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவை பார்க்க வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அந்த மணவாளனை பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷங்க. அவர் சொல்லுகிறார், சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க போறீங்க, 3 வருஷம் எங்க கூட இருந்துட்டீங்க, உங்க கூடயே படுத்து ஏஞ்சிட்டோம், உங்க கூட எல்லாமே செஞ்சோம், ஊழியத்தை செஞ்சு கத்துக்கிட்டோம், இப்ப திடீர்னு சொல்றீங்க நான் போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. எதனால? தேற்றரவாளனை அனுப்புவேன் சொல்லிட்டு சொல்றாரு, நான் கொஞ்ச காலத்திலே மீண்டும் வந்து விடுவேன். நாமே அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இது கொஞ்ச காலத்துல திரும்பி வராரு, புரியலையே, அவங்களுக்கு புரியவில்லை. அப்ப இயேசு என்னத்தை குறித்து பேசுகிறார்? நான் மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன், உங்களை என்னோடு சேர்த்து கொள்ள எடுத்துக்கொள்ளுவேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப 4வது காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது கைவிடப்படுதல். இதோட டாபிக் எழுதி கொள்ளுங்கள். 4வது. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு கிளியரா இருக்கு? ஆமென். இப்ப 4வது, caught up or left behind. எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது or கைவிடப்படுதல். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் எது வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். ஏன்னா கைவிடப்படுதல் என்பது மிக பயங்கரமான ஒன்று. பயங்கரமான ஒன்று. அதை நான் உங்களுக்கு அடுத்த காலத்தை குறித்து பேசும்போது சொல்லுவேன். அதனால்தான் பரிசுத்த பந்தியை ஏன் சபையில் அவ்வளவு முக்கியப்படுத்துகிறோம் என்றால், பரிசுத்த பந்தியை அனுசரிக்காதவர்கள் வருகையில் என்ன படுவார்கள்? கைவிடப்பட்டு கர்த்தருக்கும் நமக்கும் என்ன இல்ல? பங்கு இல்ல. There's no fellowship with the body of Christ. ஆமென். இப்ப வாசியுங்கள் மத்தேயு 24:40-41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். லூக்கா 17:34-37. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரியை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இப்ப இந்த மத்தேயு 24:40-41 பகுதியும் லூக்கா 17:34-36 ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறது. என்னத்தை பேசுகிறது? ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், இன்னொருத்தி கைவிடப்படுகிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது 2 பேர் வயலிலே
இருப்பார்கள். அங்க என்ன நடக்குது? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது? வருகை நடக்கும் போது, அதாவது ரகசிய வருகை நடக்கும் போது ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். இதை நான் ஆழமாக உங்களுக்கு விளக்குகிறேன். உதாரணத்துக்கு இதுல தான் நம்மளுக்கு தெரியுது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. எல்லாரும் பரவாயில்ல, நான் இயேசு ஏத்துக்கிட்டேன், நான் கிறிஸ்டியன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கண்டிப்பா நான் ரகசியவர்களை போயிடுவேன்றது நிச்சயம் அல்ல. இங்க பாத்தீங்கன்னா வயல்ல என்ன பண்றாங்க? 2 பேரு வேலை செய்யறாங்க. அடுத்து என்ன பார்க்கிறோம்? என்ன பண்றாங்க? 2 ஸ்திரீ ஏந்திரம் அரைத்து கொண்டிருக்கிறார். ஒருத்தி, ஏந்திரம்னா ஒரு மிஷின், அதாவது அரைச்சு மாவு அரைச்சு கொண்டிருக்கிறாங்க 2 ஸ்திரீ. இப்ப இந்த 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரே இடத்துல தான் இருக்காங்க. லூக்கால பார்த்தா ஒரு பெட்டில படுத்திருக்கிற 2 பேர்ல ஒருத்தவங்க கைவிடப்பட்டாங்க, இன்னொருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இது என்னத்தை காட்டுகிறது? இந்த இருவரும் ஒரே வேளையில் தான் இயேசு வரும்போது இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த 2 பேரும் இயேசுவுக்கு விசுவாசிகள். ஒரே வேளை வயல்ல என்ன பண்றான்? வயல்ல இருக்காங்க 2 பேரும். இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? ஒரே வேளை, வேற வேற வேலை அவங்க செஞ்சுக்கிட்டு இல்லை. ஆனா இதை நம்ம 2 பகுதியா எடுக்கலாம். இருவரும் விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது ஒருவர் விசுவாசி இன்னொருவர் அவிசுவாசியாகவும் இருக்கலாம். இதுக்கு 2 சான்சஸ் இருக்கு. அப்ப முதலாவது கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இருவரும் விசுவாசிகளாய் இருந்திருக்கிற வேளையில ஏன் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார்? இப்ப 2 பேருமே விசுவாசி தானே. விசுவாசினா விசுவாசி மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற ஒரு ஜனம்னு சொல்லணும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டியன்ஸ் நம்மளுடைய பாஷையில் சொல்லணும். இப்ப 2 பேரும் ஒரே நிலையில் இருக்கும்போது ஏன் ஒருவன் கைவிடப்பட்டு போனான்? பூரணமடையில, ரட்சிப்புல பூரணமடையில. இது உபதேசம் தெரிஞ்சவங்க சொல்ல முடியும். மிக சிம்பிளான ஒன்று முதல்ல உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். மணவாளன் இன்ன நாளிகையில வருவார் என்று நாம் அறியாதிருக்கிறபடியால் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த வயல்ல இருந்தவங்க 2 பேர் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தாலும் ஒருவன் அங்கே ஆயத்தமாய் இருந்தால் இன்னொருவன் ஆயத்தமாய் இல்லை, அதாவது விழித்திருக்கவில்லை. ஆமென். இதைதான் நம்ம லூக்காவிலையும் பார்க்கிறோம். ஒருவரை அவர் எடுத்துக்கொள்கிறார், ஒருவரை கைவிட்டு போகிறார்கள். அப்ப அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு, ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை, தன்னை ஆயத்தப்படுத்தல. அல்லேலூயா. ஆனா இந்த கைவிடப்படுதல் நம்மளுக்கு வேண்டாம். அதனால்தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்க உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ கோடி ஜனங்கள் வெளியில் இருக்கிறார்கள் இந்த பட்டணத்துல, எத்தனையோ கூட்ட ஜனங்கள், எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிற மத்தியில நமக்கு ஏன் இந்த வசனத்தை கர்த்தர் போதிக்கிறார்? எதனால? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அநேக சபைகளை, இடங்கள்ல ரகசிய வருகை குறித்து போதனை இல்லை. ஜனங்களுக்கு அதை குறித்த ஒரு தெளிந்த புத்தி இல்லை. இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். எப்படி வருவார், எதற்காக வருகிறார், யாரை எடுத்துக்கொள்வார் அப்படின்ற ஆழமான ஒரு வெளிப்பாடு அங்கே இல்லை. சும்மா இயேசு வருவார், எல்லாரும் பார்ப்போம் அப்படின்ற சொல்லி நம்ம இங்க வரல. கர்த்தர் அதற்காக இந்த சபையை அழைக்கல. இது அவருக்கென்று உபதேசத்தில் கட்டப்படுகிற சபை. அல்லேலூயா. ஆமென். இப்ப எழுதி கொள்ளுங்கள், யார் கைவிடப்படுவார்கள்? முதலாவது ரட்சிக்கப்படாதவர்கள், those who never saved. ரட்சிப்புக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து வராதவர்கள். இரண்டாவது ரகசிய வருகையை நம்பாத ஒரு கூட்ட ஜனம், those who never believe the rapture. அப்படின்னா இயேசு ரகசியமாய் வருவார்ன்றத விசுவாசிக்காதவங்க. இவங்க எல்லாத்தையும் நம்புவாங்க, அவர் வருகையை, அதாவது 2ஆம் வருகையை நம்புவாங்க. ரகசிய வருகை ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்பாத ஒரு கூட்டம். மூன்றாவது ஆயத்தமாய் இல்லாதவர்கள்.
நான்காவது விழித்திருக்காத ஜனங்கள். ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றாதவர்கள். ஆமென். இதுதான் ரொம்ப கடினமான ஒன்று. நம்ம சபையில உபதேச கட்டப்பட்ட சபை இயேசுவை அஸ்திபாரமாக கொண்ட இயேசுவின் உபதேசமாகிய அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதுல உள்ள 7 ரட்சிப்பை தான் இப்ப 7வது ரட்சிப்பாகிய சரீர மீட்பாக ரகசிய வருகை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த உபதேசத்தை, அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை, இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றாத ஜனங்கள் கைவிடப்பட்டு போவார்கள். இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், இயேசுக்கு சுகத்தை பெற்றிருக்கலாம், சாட்சி சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லி இருக்கலாம், அநேகரை ஆண்டவருக்குள் நடத்தி இருக்கலாம், விடுதலை பண்ணப்பட்டு இருக்கலாம். ஆனால் உபதேசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் கைவிடப்பட்டு போவார்கள். ஏனென்றால் இந்த உபதேசம் தான் ரகசிய வருகை குறித்து நாம் கற்று கொள்ளுகிறோம். இந்த உபதேசம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், எப்படி ஆண்டவர் வரும்போது நம்ம இருக்க வேண்டும், எப்படி இந்த கடைசி காலத்துல நம்ம இருந்தா எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று அப்போஸ்தலர் உபதேசம் மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ணுது, போதிக்கிறது. இதெல்லாம் இயேசு பேசின உபதேசங்கள் தான். மத்தேயு 5 ஆரம்பம் ஆகிறது. அவர் தான் சொல்லுகிறார், நான் மீண்டும் வருகிறேன், ரகசியமாய் வருகிறேன், ஒருவன் வயல்ல இருந்துருவான், ஒருவரை நான் எடுத்துக்கொள்வேன். யார் சொன்னது? இயேசுதான் இதை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆமென். இப்ப எத்தனாவது? 6வது, தேவ சித்தத்தின்படி செய்யாதவர்கள். இந்த தேவ சித்தத்தின்படி செய்யாதவர்களுக்கு ரகசிய வருகை மாத்திரம் அல்ல, பரலோக ராஜ்யமும் கிடையாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? மத்தேயுல வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாமத்தில சுகமளித்தேன், நாமத்தில பிசாசுகளை துரத்தினேன், பெரிய பெரிய ஊழியங்களை செய்தேன் ஆண்டவரே சொல்லும் போது, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். எதனால் அப்படி சொன்னாரு? நீங்கள் என் சித்தத்தின்படி அதை செய்யவில்லை, அப்ப எனக்கு நீ யாருன்னு தெரியாது. தேவ சித்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனாலதான் 4 பூரணங்களில் ஒன்று, இந்த உபதேசம் சொல்லி கொடுக்கிற 4 பூரணங்களில் ஒன்று தேவ சித்தத்தின் பூரணம். அநேகர் நம்ம எல்லாருமே தவறுகிற ஒரு மிக முக்கியமான காரியம். 4 பூரணங்கள் சொல்லுங்க வேகமா. 1, அன்பில் அநேக கிறிஸ்தவர்கள் ஜெயம் எடுத்துருவாங்க. எப்படியோ கர்த்தர் மன்னிக்க சொல்றாரு சொல்லி அதில் பூரணப்பட்டு விடுவார்கள். 2வது விசுவாசம். எல்லாருக்குமே அது இருக்குது, நிறைய பேர் அதுல ஜெயம் எடுத்திருக்காங்க. முடக்க முடியாது, நடக்கும்னு சொல்லி நம்பிக்கை உடையவர்கள். 3வது பரிசுத்தம். பரிசுத்தத்திலையும் பூரணமடைய தன்னை ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஆனால் தேவ சித்தம் என்று வரும்போது அங்கே அநேகர் இடறி விழுகிறார். இதுதான் சத்துருவுக்குடைய தந்திரம். மற்ற எல்லாத்திலும் கை வைக்காட்டியும் தேவ சித்தத்துல சின்ன காரியமா இருந்தாலும் அது தேவ சித்தத்துக்கு முரண்பாடா இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்லுவார், எனக்கு நீ யாருன்னு தெரியாது. தேவ சித்தம் மிக மிக முக்கியம். இந்த சித்தத்தின்படி செய்யாதவர்கள் ரகசிய வருகையில கைவிடப்பட்டு போவார்கள். கடைசியாக 1 யோவான் 3:2-3 வாசியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன் சுத்த உள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். இது ரொம்ப முக்கியமான வசனம். இங்க என்ன போட்டிருக்கு? பவுல் 1 யோவான் யார் எழுதுறது? மன்னிக்கணும், யோவான், திவ்ய வாசனாகி யோவான் எழுதுறது.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நம்ம என்னவா இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். இது என்னத்தை காட்டுதுன்னா, அவர் வெளிப்படும் போது என்றால் இயேசு எப்பொழுது வெளிப்படுவார்? இனி ரகசிய வருகையில அவர் வெளிப்படுவார். அப்ப அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அப்படின்னா இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி உள்ளவர்கள் தான் அவரை தரிசிக்க முடியும். ஆமென். இயேசு எப்படி இருந்தாரோ, எப்படி இருக்கிறாரோ, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவர் என்னென்ன போதித்தார், அவர் செய்த காரியங்கள் என்ன, அது மாதிரியே இருக்கிறவங்க மாத்திரம்தான் அவரை தரிசிப்பார்கள். என்ன வசனம் சொல்லுது? அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போமா, அப்படின்னா அவரை போலவே நாமும் அந்த இடத்தில இருப்போம். அப்ப இந்த குவாலிட்டி எதை காட்டுகிறது என்றால், அவரை போல இருக்கிறவர்கள், இயேசுவை போல இருக்கிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர் இருக்கிற வண்ணம். இயேசு குறித்து ஒரு குவாலிட்டி சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி. பரிசுத்தம். எஸ், அவருக்கு மேல வேற ஒரு பரிசுத்தம் இல்லை. வேற அன்பு, இரக்கம், விசுவாசம், நீதி, இதெல்லாம் அவருடைய குவாலிட்டிஸ். இதெல்லாம் அவர்கிட்ட காணப்பட்டது. பூமியில் அவர் வாழும் போது எல்லாத்தையும் என்ன பண்ணார்? அப்பியாசப்படுத்தினார். அதை சொல்லிட்டு மட்டும் போல, அதை செய்து காட்டினார். அப்ப அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். இயேசுவை நேசிக்கிறேன் என்று வாயில சொல்லுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஐ லவ் ஜீசஸ் டி-ஷர்ட் போட்டு ஒரு கிராஸ் மாட்டிக்கிட்டே இருந்தா எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? முடியாது. அது எல்லாமே ஒரு குவாலிட்டிஸ் அல்ல, வாயில சொல்றதும் அல்ல, செயல்ல செய்கிறது. அவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நடக்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்ததாக வேதத்துல யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? முதலாவது யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் வருவார். ஏன்னா அவருக்கு சரீரத்தில் மரணம் இன்னும் நடக்கவில்லை. ஆனாலும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம். அப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி, ஒரு கேரக்டர் இருந்தது. என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சஞ்சரிப்பது என்றால் walk with God, எப்பொழுதும் ஆண்டவரோடு ஒரு உறவு, ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. எழுதி கொண்டீங்களா? இப்ப ஐந்தாவது காரியம், இது எப்பொழுது நடைபெறும்? முதலாவது என்ன சொன்னேன்? ரகசிய வருகை என்றால் என்ன? இரண்டாவது, ஏன் இதற்கு ரகசிய வருகை என்ற பெயர்? மூன்றாவது, அந்த வருகை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும்? நான்காவது, caught up or left behind. இப்ப ஐந்தாவது, எந்த காலம் அல்லது எப்பொழுது, when. இது எப்பொழுது நடக்கும் என்றால், நாம் எல்லோரும் இப்ப பகல் காலத்தில் இருக்கிறோம். பகல் காலம் என்றால் சபையின் காலம். இனி ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்துக்கு முன்பதாக பகல் காலம் முடிவடைகிற வேளையில இயேசுவின் ரகசியம், அப்படி எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, கிருபையின் காலம் முடிவில் தான் இயேசுவின் வருகை இருக்கும். அதாவது அவர் வந்துட்டார்னா கிருபையின் காலம் என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டது. இனி என்ன காலம் தொடரும்? ராக்காலம். வேற என்ன காலம்? அதை என்ன நினைக்கலாம்? உபத்திரவத்தின் காலம் தொடரும். அப்ப இந்த வருகை முடிந்த பிறகு, the second, the moment, அந்த வருகை முடிந்த உடனே உபத்திரவ காலம் என்னவும் ஆரம்பிக்கப்படும். அப்ப இயேசுவுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன? வேதத்துல நம்மளுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:6-14 வாசிங்க.
கழிக்கப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து இங்க முதலாவது என்ன பார்க்கிறோம்? வசனம் 6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும். எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது யுத்தங்கள், யுத்தங்களின் செய்தி. wars and the news of the wars. கேள்விப்படுறோமா? டெய்லி கேள்வி படுகிறோம். இரண்டாவது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். நடைபெறுகிறதா? நடைபெறும். அப்படின்னா ஜனத்துக்கு விரோதமாய்னா ஒரு நாளுக்கு விரோதமாய் இன்னொரு ஒரு தேசமும், ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் இன்னொரு ஒரு கவர்மெண்ட்ஸும் எதிராக எழும்பும். அடுத்து பஞ்சங்களும், ஃபெமின்ஸ். மூன்றாவது. நான்காவது கொள்ளை நோய்கள். கேள்விப்படுறோமா? கேள்வி படுகிறோம். கொள்ளை நோய்கள். அதற்கப்புறம் பூமி அதிர்ச்சி, earthquakes. அதோட 11வது வசனத்தை, இப்போ 11வது வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இருக்குதா? இருக்குது. பலவிதமான உபதேசம் பயங்கரமாக இருக்கிறது. கள்ள உபதேசங்கள், கள்ள போதனை, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிற கால கட்டம். அதோட என்ன சொல்றார்? 13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதோடு 14வது வசனத்தை வாசிங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். இப்ப இயேசுவுடைய சுவிசேஷம் என்ன பண்ணப்படுமா? உலகம் முழுக்க பிரசங்கிக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் நுழைய முடியாதபடிக்கு கஷ்டமான நாடு எது? எந்த நாடு? எந்த நாடு? அறவே உள்ளுக்கு பைபிள் போக முடியாது. சைனா. ஆனால் சமீபத்துல ஒன்று கண்டறிந்திருக்காங்க. சீனா தேசத்துல அநேக ஜனங்கள் மறைமுகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்ப இது என்னத்தை காட்டுது? உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுதான் இரட்சகர் என்ற சுவிசேஷம் இப்பொழுது தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமென். அப்ப இது எல்லாம் நடந்து முடியும் போது என்ன வருமா? முடிவு வரும். அப்ப இந்த காலகட்டம் நம்ம இருக்கிறதே அவர் வருகிறதுக்கு ரொம்ப சமீபமான காலகட்டம் தான். இனி எத்தனை காலம் போகும் என்று நமக்கு தெரியாது. எத்தனை வருஷங்கள் போகும் என்று அறிய முடியாது. ஆனால் இந்த அடையாளங்களை பார்க்கும் போது இது எல்லாம் இந்த காலத்துல நடக்கிறது. ஆமென். வசனம் 24 படிங்களேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து
கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஹல்லேலூயா. இங்க சில முக்கியமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை என்ன பண்ணுவாங்களா? வஞ்சிப்பார்கள். இப்ப நம்ம பார்க்கிறது அநேக வஞ்சிக்கிற ஆவியினுடைய கிரியை ஈவன் இந்த சபைகளிலும் நடக்கிறது. வஞ்சிக்கிற ஒரு, ஏனென்றால் வருகை மிக சமீபத்தில் வந்து விட்டது என்று சத்துருவுக்கு தெரியும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தையும் கூட முடிந்த அளவுக்கு வஞ்சித்து அவர்கள் கைவிடப்படவர்களாய் மாற வேண்டும் என்று சாத்தான் மிக என்ன பண்றான்? துரிதமாக தன்னுடைய வேலைகளை செய்கிறான். இப்ப இந்த கள்ள கிறிஸ்துவுகள் என்றால் நீங்க போய் கூகுள்ல தேடி பார்க்கலாம், யூடியூப்ல. இதற்கு முன்ன நிறைய இடங்கள்ல வெளிநாடுகளில நான் தான் இயேசு அப்படின்னு தன்னை காட்டி இருந்தவர்கள் இருக்கிறாங்க, ஃபேக் கிரைஸ்ட் அப்படின்னு. ஆனா அந்த அந்த இடத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஓ, இவங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லி நம்பி எத்தனையோ வருஷ காலமா அவர் கூட இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரியமாக, அதாவது வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. இது நடக்கவில்லை என்று இல்லை, பூமியில் நடந்து கொண்டிருக்கு. நம்ம உலகத்துல நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வஞ்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து என்ன சொல்லுகிறார்? இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் அப்படின்னா, ஓ இயேசு இப்ப அந்த வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் புறப்படாதிருங்கள். இப்ப இயேசு வந்திருக்கிற சொன்னா நம்ம புறப்படாம இருப்போமா? முதலையே பைபிளை தூக்கி அப்பாடா வந்துட்டாருன்னு சொல்லி ஓடி இருப்போம். ஆமா தானே? லாஜிக்கா பேசுங்க. இப்ப இயேசு இப்ப கீழே இருக்காருன்னு ஒருத்தர் வந்து அறிவிக்கிறாங்க, கீழே நான் பார்த்தேன். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? உண்மையாவா? உண்மையா வந்திருக்காரு பாக்கையாவது போவோம் தானே. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இதோ வனாந்தரத்தில் வந்து விட்டாருன்னு அறிவிக்கப்படுமா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? புறப்படாதிருங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? இதோ அறை வீட்டுக்குள் வந்து விட்டார் என்று இருக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். அறை வீடு என்றால் என்ன? இப்பொழுது அறை வீடு, ஒரு ரூம், ஒரு வீடு, அதுக்குள்ள இருக்கிறார் என்ன பண்ணுவாங்களா? சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணக்கூடாது? அதை நம்பி வஞ்சிக்கப்பட்டு புறப்படக்கூடாது. ஏன்னா எதனால புறப்படக்கூடாது என்றால், அவருடைய வருகை எப்படி இருக்குமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி எங்க மறையுது? மேற்குக்கு பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இப்ப மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்குல போறது 1 மணி நேரம் நடக்குமா? எவ்வளவு இதுல நடக்கும்? 1 செகண்ட், blink of an eye, ஒரு கண் சிமிட்டுகிற நேரத்துல நடந்துருமா? அந்த வருகை எப்படி இருக்கும் பாருங்க, டக்குன்னு பட்டுன்னு. அதுக்கு ஒரு நேரம்லாம் இல்லை, காத்திருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? இல்லை, அவர் வந்து நடுவானத்தில் இருக்கும் போது இந்த பிளிக் ஆஃப் an eye, ஒரு மின்னல் இப்படி இப்படி போகுது, நம்ம பார்க்கறதுக்குள்ள அது போயிடும். அந்த மாதிரி அவருடைய வருகை இருக்கும். ஆமென். அப்ப அந்த வருகையில நம்ம கைவிடப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாய் நம்மளும் மாறணும். இப்ப இந்த வருகையில, ரகசிய வருகையில இயேசுவுடைய பாதங்கள் பூமியில் படாது. அவர் பூமிக்கு இறங்க மாட்டார், முழுவதுமா இறங்க மாட்டார். பரலோகத்தில் இறங்கி வானத்துல தான் நின்று கொண்டிருப்பார். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? கீழிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அப்ப அவருடைய பாதங்கள் எப்பொழுது படும்? பகிரங்கமாய் அவர் வரும்போது பாதங்கள் படுமா? போய் ஆராய்ந்து பாருங்க, எப்பொழுது இயேசுடைய பாதம் இந்த பூமியில படும். இனி படாது, ரகசிய வருகையில படாது, ஆனால் அதற்கப்புறம் அவருடைய பாதங்கள் படும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு எத்தனை சொல்லி கொடுத்துட்டேன்? 5 என்ன மாதிரியான காலகட்டத்துல இது நடக்கும்? கிருபையின் காலகட்டத்துல நடக்கும், சபையின் காலம், பகற்காலம், இதெல்லாம் ஒன்றுதான்.
இந்த மாதிரி இப்ப இந்த அடையாளங்கள் பூமியின் கடைசி காலத்துல நடக்கிற அடையாளங்களை வைத்து ஓ கிறிஸ்து மிக சமீபத்தில் வந்து விட்டார் என்று நம்மளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆமென். அப்ப இனி நம்ம தாமதிக்க கூடாது. நான் நாளைக்கு ஆயத்தமாயிறேன், இன்னைக்கு வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம டிலே பண்ண கூடாது. இப்பொழுது ஆறாவது காரியம், நம்மளுடைய உடலுக்கு என்ன நடக்கும்? What will happen to our body? வாசியுங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 24. ரோமர் 8 22 24. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. ஹல்லேலூயா. இப்ப 22வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் சர்வ சிருஷ்டி அப்படின்னா இந்த என்டையர் வேர்ல்ட் அண்ட் கிரியேஷன் எதுக்காக இப்ப ஏங்கி தவிக்குதான்? இயேசுடைய இந்த ரகசிய வருகைக்கு என்ன பண்ணப்படுதான்? பிரசவ வேதனை படுகிற அளவுக்கு தவித்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கு அந்த தவிப்பு? யாருக்கு அந்த பிரசவ வேதனை? மனவாட்டி சபை நமக்கு தான் அந்த தவிப்பு. என்ன தவிப்பு? எப்பொழுது வருவார், எப்பொழுது அவர் கடந்து வந்து என்னை எடுத்துக் கொள்ளுவார் என்கிற ஒரு தவிப்பு இருக்கணும். இந்த வசனத்தின்படி நம்புகிறது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு தவிப்பு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது? தவிப்பு. It's like going into a labor. பிரசவ வேதனை. இப்ப பிள்ளைகளை பிறந்த வச்ச தாய்மார்களுக்கு தெரியும். இப்ப அந்த பிரசவ வேதனை எப்படி இருக்கும், அந்த பிள்ளை எப்போதான் வெளியே வரும்னு சொல்லி அந்த தாய்க்கு ஒரு பயங்கரமான வேதனையா இருக்கும். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுல சுமந்து அது வெளியே வரும்போது அது ஒரு பிரசவ வேதனை. ஆனா அதற்காக அவங்க எப்படி காத்திருப்பாங்களா? தவிப்போடு, இது விறுவிறுன்னு எனக்கு வந்து முடிச்சிடணும், நான் எப்படியாவது என் பிள்ளையை வெளியே எடுத்துடணும் சொல்லி ஒரு பிரசவ வேதனை. அப்படிதான் இன்றைக்கு சபை இருக்க வேண்டும். எந்த வேதனையில? கிறிஸ்து இயேசு ரகசியமாய் வருகிறதற்கு நாம் எல்லாரும் இது எப்ப நடக்கும், நான் இதற்காய் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறது போல காத்து கொண்டிருக்கிறேன், இந்த பிரசவ வேதனையோடு இது வெளியே வரப்போகிறது, நான் காத்து தவிக்கிறேன். என்னுடைய என்ன பண்ணுதா, இந்த சரீரமும் ஆவியாத்மா எல்லாம் இந்த சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணுதா, தவித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வருவார், அவர் எப்போது வருவார் என்று ஒரு தவிப்பு. அல்லேலூயா. இங்கே இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வசனம் 23, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்ம எதற்கு தவிக்கிறோமா? சரீர மீட்பு. இப்ப இந்த ரகசிய வருகைக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லணும்னா சரீர மீட்பு. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய இந்த சரீரம் என்ன பண்ணப்படும்? மீட்கப்படும். ஆமே. அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யறோமா? தவித்து கொண்டிருக்கிறோம். உண்மையா தவித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல காலப்போக்குல இயேசு வராரு அப்படின்னு மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நமக்குள்ள தவிப்பு இருக்கா? இன்றைக்கு நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏன் இது ஒரு ரட்சிப்பு? இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சரீர மீட்பு என்பது ஒரு ரட்சிப்பு. அதாவது சரீர மீட்பு, ரகசிய வருகை ரெண்டும் ஒன்றுதான். ரகசிய வருகையில என்ன நடக்கும்?
சரீரம் மீட்கப்படும். இப்ப இந்த சரீரம் எப்படி மீட்கப்படும்? இந்த உடல் எப்படி மீட்கப்படும்? மறுரூபம் அடையும். அதாவது சாவுக்கு ஏதுவான இந்த உடல் சாவாமையை அணிந்து கொள்ளும். இது உதாரணத்திற்கு இயேசுதான் அதற்கு உதாரணம். ஏனால் இயேசுதான் மரித்து எத்தனை நாட்கள் பூமியில் இருந்தார்? மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் இடத்துல போயிட்டு மீண்டும் சீஷர்கள்ட்ட வருவார். வந்து எத்தனை நாட்கள் இருந்தார்? அவர் மீண்டும் பரத்திற்கு ஏறி போகும்போது எப்படி போனார்? ஆவியாக போனாரா? இல்ல, அவர் ஆவியாக போகவே ஆவியான தேவன் தான். ஆனால் அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தான் அவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் அவர் சிஷ்யர்கிட்ட சொல்றாரு, உண்மையா நீங்க என்ன நம்பலையா? நான் வீட்டு வந்துட்டேன், நான் வந்து தொட்டு பாருங்கள். எப்படி தொட்டு பார்க்க முடியும்? சரீரம் இல்லைன்னா ஆவியை தொட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த சரீரம் என்ன ஆக்கப்பட்ட சரீரம்? மறுரூபம் அடைந்த சரீரம். ஆமே. அப்ப அந்த எக்காலம் தொனிக்கும் போது நம்மளுடைய சரீரம், ஆயத்தமாய் இருக்கிற சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு சரீரம் மீட்பை அடையும். ஹல்லேலூயா. அதுதான் சரீர மீட்பு. அதற்காக நமக்குள்ளே தவிக்க வேண்டும். பவுலதான் எழுதுறார், அதற்காக நான் தவிக்கிறேன். நமக்குள்ளே நம்ம தவிக்கிறோம். We are longing for that, waiting until when it will be happen. ஆமென். இப்போ எத்தனை காரியங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன்? 6 காரியங்கள். இந்த ரகசிய வருகை என்பது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். ஆனால் நமக்கு புரிகிற அளவுக்கு 6 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்ப கடைசியாக ஒரு கேள்வி. இப்ப இயேசு வருகிறார் என்று எவ்வளவு காலம் சொல்லப்பட்டு வருகிறது? ரொம்ப அதிகமான காலம் சொல்லப்பட்டு வருகிறது தானே? ரொம்ப காலத்துக்கு முன்பதாக இருந்தே இயேசு மீண்டும் பூமிக்கு வருவார். நம்ம சின்ன வயசுல, எனக்கு சின்ன வயசுல இருந்ததுலேருந்து சொல்லப்பட்டுதான் வருகிறது. ஆனால் ஏன் இன்னும் அவர் வரவில்லை? ரொம்ப காலம் ஆகிவிட்டது. ஆமா தானே? ஏன் அவர் இன்னும் வரவில்லை? இப்ப நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வருவார் நம்பி இருந்து அவர் வராததை கண்டு இப்ப அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. இப்ப ரகசிய வருகையை நம்புறதில்லை. இயேசு திரும்பி வருவார், ரகசியம் வருகை, அதெல்லாம் அவங்க நம்பாம சோர்வடைந்து தனக்குள்ளே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். இது உண்மைதான். இது அநேக காலமாக சொல்லப்பட்டு, அதாவது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 2000 ஆண்டு காலகட்டம். அப்ப இத்தனை வருஷ காலமா புதிய சபை, அதாவது புதிய ஏற்பாட்டு சபை உருவான காலத்திலிருந்தே அவர் வருவார்னு சொல்லப்பட்டு வருது. பாத்தீங்க எவ்வளவு காலம் ஓடி விட்டுச்சு. ஏன் இன்னும் அவர் வரவில்லை? ஏன் இன்னும் ஆண்டவர் வரல? இல்ல வந்துட்டு போயிட்டாரா? உங்களுக்கு தெரியும், வந்துட்டு போயிட்டாரா? இன்னும் வரவில்லை. ஏன் இன்னும் வரவில்லை? ஹல்லேலூயா. வாசிங்கள் 2 பேதுரு வசனம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப யார் உங்கள்ட்ட கேட்டாலும் இயேசு வராருன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க கிறிஸ்தவ ஜனங்கள். இன்னும் வரலைங்க, எப்பதான் வருவாரு, இன்னும் வரல அப்படின்னு கேட்டா இந்த வசனம் என்ன சொல்லுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, அதாவது ஆண்டவர் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிலர் எண்ணுகிறபடி, they are thinking that God is delaying his coming அப்படின்னு அல்ல. என்னதான்? கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அதாவது அவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல.
அநேகர் அவர் தாமதம் பண்ணுவார் என்று நினைக்கிறவர்கள் என்ன சொல்றாரு? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன பண்றாரு? என்ன பண்ணுகிறார்? நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அப்படின்னா அவர் வந்திருக்க வேண்டும், ஆனால் ஒருவனும் கெட்டு போக கூடாது. நான் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கணுமா? நித்திய ஜீவனை என்ன போட்டிருக்குங்க? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்றாரு? நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆனா இந்த நீடிய பொறுமை ஒரு நாள் முடிவடையும். அதுதான் ரகசிய வருகை. அதுக்கப்புறம் பொறுமைலாம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் பட்சிக்கிற அக்கினி தான். நியாயாதிபதி நியாய தீர்ப்பு செய்கிறவர் தான். ஆனா இந்த ரகசிய வருகை வரைக்கும் இந்த கிருபையின் காலத்துல மகா கிருபையோடு எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன எழுதி இருக்கு வசனத்துல? எல்லாரும் மனம் திரும்பணும். அதாவது ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையோடு என்ன பண்றார்? நம்மள பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஒருவன் கூட இந்த வருகையை விட்டுறக்கூடாது, ஒருவன் கூட என்னை அறியாமல் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் மனம் திரும்பணும், கெட்டு போகாதபடிக்கு நீடிய சாந்தம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த நீடிய சாந்தத்தோடு அவர் இருக்கும் போதே நம்ம இந்த காலகட்டத்தை வீணடிக்காமல் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். பெற்றா பிணை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த காலகட்டம் கிருபையின் காலம் தான். ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது போல பாவம் பெருகினால் கிருபை பெருகும் என்று சொல்லி ஏனோ தானம் என்று இல்லாமல் அவர் எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி தான் அவர் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அது ஒரு நாள் முடிவடைந்து விடும். பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்றைக்கு இயேசுவானவர் நடுவானத்துல வந்து நிற்பார். இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் எழும்பி அவருக்கான ஒரு கூட்ட ஜனம் எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை, எல்லாம் உபத்திரவம், கண்ணீர் தான். அதற்கப்புறம் சுவிசேஷம் கிடையாது. வரும் இரத்த சாட்சிகள் வருவார்கள். எலியா, ஏனோக்கு அதெல்லாம் படிச்சோமா நிறைய போகும். சுவிசேஷம் இருக்கும், ஆனால் ஆவியானவர் இருக்க மாட்டார். நமக்கு ஆற்றுகிறவர் தேற்றரவாளன் இருக்க மாட்டார். அதனாலதான் இந்த கிருபையின் காலகட்டத்திலே ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் என்ன செய்கிறாரா? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை ஆற்றி உணர்த்துவார் எழுதியிருக்க வசனத்துல. அன்பாய் உணர்த்துவார், தேற்றி உணர்த்துவார், தாஜா பண்ணி உணர்த்துவார் அப்படின்னு வசனம் போடல. கண்டித்து, he will correct. அப்ப ஆவியானவர் இருந்தார்னா correction will be there. நம்ம எல்லாரும் விரும்பாத ஒன்று கண்டிப்பு, சீர்திருத்துதல், பாவத்தை குறித்து கண்டிப்பு. அது ஒரு இடத்துல இல்லைன்னா அங்க யார் இல்ல? ஆவியானவர். நீங்க நினைக்க வேணாம் கண்டிப்பு வந்தா அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அன்பு இருக்கிறதுனால தான் கர்த்தர் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். பாவத்தை குறித்து என்ன பண்றாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை அவர் கண்டித்து. ஆனா இன்னைக்கு நம்மில் அநேகர் அன்பாய் உணர்த்து தான் விரும்புறோம். தானே? யாருக்குமே கண்டிப்பு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ஆனா கண்டிப்பு இல்லாத இடத்துல தேவாவியானவர் இல்லை. அதான் வசனம் சொல்லுது. அவர் இருந்தார்னா அங்க பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுவாரு? பேசுவார். நம்ம பாவம் செய்ய 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 தாளாட்டி கொண்டு இருக்க மாட்டார். தொட்டில போட்டு ஐயோ சின்ன பிள்ளை பாவம் செஞ்சிருச்சு, சின்ன பிள்ளை பாவம் செஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆரவரோ பாடி தாளாட்ட மாட்டாரு, கண்டிப்பார். அல்லேலூயா.
அப்ப இந்த கிருபையின் காலகட்டத்திலே கண்டிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோமா? எதற்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? உபத்திரவ காலகட்டத்தின் பயங்கரத்துக்கு நம்ம ஆவியையும் ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப இப்ப உள்ள பாடு பெருசா, அப்ப உள்ள பாடு பயங்கரமா? உபத்திரவ காலத்தோட பாடுதான் பயங்கரம். இப்போ நம்மளை கண்டிக்காம நம்மளை பாவத்திலே விட்டு நம்மளை போகிற வழியில விட்டு நம்ம கைவிடப்பட்டு உபத்திரவத்தை அனுபவிக்கிறதை விட கண்டிப்பை வாங்கி காயப்பட்டு பாடுபட்டு இயேசுவுக்காய் அவமானப்பட்டு எல்லாத்தையும் பட்டு வருகையில போறது மேன்மை. அல்லேலூயா, ஆமென். அதனால வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அப்படின்னா இப்ப நான் படுற கஷ்டம் இனி நான் பெற போற மகிமைக்கு அது ஈடாகாது, அது ஒப்பே இல்லையா. இட்ஸ் நாட் சேம். ஹல்லேலூயா. அப்ப இப்போ உள்ள பாடுகள் கொஞ்ச கால, ஏசு சொன்ன மாதிரி கொஞ்ச காலத்துல வந்துருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்ச கால உபத்திரவம் தான், அது கடினம் தான். ஆனால் அதை தாங்கி கடந்து போகிறதற்கு, இந்த உபதேசத்துல நிற்கிறதற்கு, நான் சொன்னேன் உங்களுக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றுகிற கூட்டம் தான். ஆமென். அதாவது எப்படின்னா, பின்பற்றுகிற ஜனம் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் இவங்க அந்த உபதேசத்தை பின்பற்றுவார்கள். ஆமென். எந்த காலகட்டத்திலும் எது நடந்தாலும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை அவர் எடுத்துக்கொள்ள மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16:22. இது எழுந்து நின்றே வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு